This video is sponsored by EduQuest. This course is skills-based course. இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்றது மூலமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட்டிங், கோடிங் அப்புறம் நிறைய விஷயங்கள்ல ஆன்லைன்லயே தெளிவா நம்ம கத்துக்க முடியும். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் என்ன? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இதுதானே. இது எல்லாமே தேவை அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? பணம். பணம் இருந்தா தானே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளால பூர்த்தி பண்ண வைக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? நமக்கு வேலை வேணும். இங்க ஒவ்வொருத்தரும் நம்மளோட தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக படிச்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வேலை நமக்கு தேவை இல்லையா? அது கூலி வேலையா இருக்கட்டும், பெரிய நிறுவனத்துல வேலையா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வேலையை தேடிட்டு தான் இருக்கும். அப்படி நம்ம தேடி போறப்ப ஒவ்வொரு டைம்லயும் நம்ம ஒவ்வொரு விதமான விஷயங்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி நம்ம கதையில ராமு அப்படிங்கிறவர் என்ன மாதிரியான ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்றாரு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாம் உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம கதையை கேளுங்க. ஸ்கிப் பண்ணாம கேட்டீங்கன்னா தான் நம்மளோட வாழ்க்கைக்கு நாம இதை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறது நமக்கு புரியும். இந்த கதையில ராமு என்ன பண்றாரு? அவருக்கு வேலை அப்படி வேணுன்றதுக்காக நிறைய இடத்துல வேலைக்காக அப்ளை பண்றாரு. அதுல ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்துல ஒரு வேலைக்கு அப்ளை பண்றாரு. அந்த கம்ப்யூட்டர் நிறுவனத்துல அவரை வேலைக்கு கூப்பிடுறாங்க. அவர் அங்க போறாரு. அங்க இன்டர்வியூ நடக்குது. என்ன இன்டர்வியூ, என்ன வேலை அப்படின்னு தானே கேக்குறீங்க? தரை தடைக்கிற வேலைக்கு தான் அவர் அப்ளை பண்ணிருக்காரு. தரை தடைக்கிற வேலைக்கு தான் இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. அப்ப தரை தடைக்கிற வேலைக்கு இன்டர்வியூ அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? தரையை தொடச்சு காட்ட சொல்லுவாங்க அப்படிதானே. அப்ப அவர் தரையை தொடச்சு காட்ட சொல்றாங்க. அவர் தொடச்சு காட்டுறாரு. தொடச்சு காட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? இன்னொரு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்றாங்க. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்றாரு. அந்த இன்டர்வியூலையும் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு தகவல் சொல்லணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்றாங்க? இமெயில் ஐடி வேணும்னு கேக்குறாங்க. இமெயில் ஐடியா? எனக்கு இமெயிலும் தெரியாது, கம்ப்யூட்டரும் தெரியாதுங்க அப்படின்னு ராமு சொல்றாரு. என்னது, கம்ப்யூட்டர் நிறுவனத்துல வேலை செய்யற ஒருத்தருக்கு இமெயில் ஐடி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்துல இருக்கிறவங்க கேக்குறாங்க. தரை தடைக்கிற வேலைக்கு தானங்க போனாங்க, இமெயில் ஐடி தெரியுதான்னு தான் ஏன் தரை தடைக்கிற வேலைக்கு போறாங்க? அது சில பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது இல்லைல. அது மாதிரி அவர் என்ன பண்றாரு? எனக்கு இமெயில் ஐடி தெரியாது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வேலை இல்லை. அதோட அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டாரு. அவர் ராமு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. என்னடா நமக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ட்ரை பண்றாரு. வேலையே கிடைக்கல. அப்ப என்ன பண்றது அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் பணம் வச்சிருக்காரு. அந்த பணத்தை வச்சு என்ன பண்றாரு? அங்க இருக்கிற மார்க்கெட்ல கொஞ்சமா வெங்காயம் வாங்குறாரு. அந்த வெங்காயத்தை வாங்கி தள்ளு வண்டி மாதிரி இருக்கும் இல்லையா? அதுல வெங்காயத்தை வச்சுட்டு கூவி கூவி அங்க பக்கத்துல இருக்க குடியிருப்புகள் எல்லாம் இருக்கு பாருங்க, அங்க கூவி கூவி விற்க ஆரம்பிக்கிறாரு. வித்ததுக்கு அப்புறம் வெங்காயம் எல்லாமே வித்துருச்சு. வித்துட்டு அவருக்கு அவர் போட்ட அசலோட அவருக்கு லாபம் கிடைக்குது. இந்த லாபத்தை எடுத்து போய் என்ன பண்றாரு? திரும்ப வெங்காயம் வாங்குறாரு. திரும்ப வெங்காயம் வாங்கினதுக்கு அப்புறம் திரும்ப அதை விற்கிறாரு. திரும்ப லாபம் கிடைக்குது. இதே மாதிரி ரொட்டீனா செஞ்சு செஞ்சு அவர் ஒரு பெரிய வெங்காய வியாபாரி ஆயிடுறாரு. வெங்காய வியாபாரி ஆனவன என்ன பண்ணுவாங்க? அதாவது பணம் இல்லைன்னாதான் நாம இன்னொருத்தர் தேடி போகணும். பணம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா எல்லாரும் நம்மள தேடி வருவாங்க இல்லையா? இந்த லாஜிக் தான் இங்க. என்ன பண்றாங்க? இவருக்கு பணம் வந்துருச்சு இல்லையா? அவர் ஒரு பெரிய வியாபாரி ஆயிட்டாரு இல்லையா? அதனால ஒரு பேங்கே அவர் தேடி வருது. அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லி கேட்டுல இருந்து ஒரு ஆபீசர் வராரு. நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. இமெயில் ஐடி இல்லையே அப்படின்னு சொல்றாரு. இமெயில் ஐடி இல்லையா? இமெயில் ஐடி இல்லாம நீங்க எவ்வளவு பெரிய வியாபாரி ஆயிருக்கீங்க. அப்ப இமெயில் ஐடி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பீங்க அப்படி ஒரு ஆச்சரியமா சொல்றாரு. ராமு இமெயில் ஐடி மட்டும் இருந்துச்சுன்னா நான் ஒரு கம்பெனில தரையை தொடச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா? வாய்ப்புகள் நம்ம தவற விட்டுட்டோம். நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னா நம்ம வருத்தப்பட்டு உட்கார்ந்துடக்கூடாது. ஏன்னா இதை விட பெட்டரா, இதை விட உயர்வான, இதை விட மதிப்புள்ள ஒரு பொசிஷன், ஒரு வேலை நமக்கு பெருசா கிடைக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால எந்த ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ போனாலும் சரி, அது எக்ஸாமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கல அப்படின்னா அதுக்காக தோல்வி அடைஞ்சிட்டோம், நமக்கு இனிமே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில உட்காந்துடாதீங்க. உங்களோட முயற்சியை நீங்க கொடுத்துட்டே இருங்க. ஒரு நாளைக்கு அது உங்களுக்கு கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும். முயற்சி கண்டிப்பா திருவினை ஆக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை
கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. பாய்.